ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு சைடு பை உங்களுக்கு யூட்டிலிட்டி ஒரு ஃபங்க்ஷன் ஹெல்ப்பர்ஸ் இது பண்ணுற மாதிரி ஷார்ட்கட்ஸ் மாதிரி. ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் மூலமாக நீங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ண சம்திங் பேசிக். இது மோஸ்ட்லி வேரியபிள்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர இது பார்க்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்போவுமே பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கும் போது நீங்கள் இது உங்களுக்கு இங்கே ஸ்டார்டிங்கில் வெல்கம் மெசேஜ் வரும். ஸோ என்னடா சம்மந்தமாக மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கோலன் போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கமெண்ட் ஃபுல்லுமே வரும். ஸோ இது என்னடா ஒவ்வொன்றான்னு சொல்லிட்டு நம்ம பேசிக் இது பார்ப்போம். இதில் தான் உங்களுக்கு வெல்கம் இருக்கும். இந்த வெல்கம் கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வெல்கம் மெசேஜ் வரப்போகுது. ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்ட்னு இருக்கும். கனெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கனெக்ட்னு சொல்லிட்டு இதுவும் பார்த்துருப்பீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி வரும்போது. ஸோ டிஸ்கனெக்ட் அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த டிஸ்கனெக்ட்டும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ டேட்டா பேஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ திருப்பி நான் கனெக்ட் கொடுத்தேன்னா கனெக்ட் ஆகிடும் எனக்கு. ஸோ என்னோட டேட்டா பேஸ் இப்போ திருப்பி கனெக்டோட இன்ஸ்டன்ஸ் நான் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணி இது பண்ணணும். ஸோ இது ஃபுல்லுமே உங்களுக்கு ஒரு என்ன சொல்ல ஷார்ட்கட்ஸ் மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ பெராம்ஸ்லாம் ரொம்ப கண்டிப்பாக இதாக இருக்கும். இப்போ நான் கிளியர் கொடுக்குறேன், கோலன் கிளியர். நான் என்னென்ன பண்ணேன் எல்லாம் கிளியர் பண்ணிட்டா போச்சு. நான் ஒவ்வொன்றா போய்ட்டு ஒவ்வொன்றா இது பண்ணணும்னு தேவையில்லை கிளியர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் அக்சஸ் மோடு நம்ம என்ன மோடு வச்சுருக்கோம், கரெக்டாக நம்ம ரைட் மோடு தான் இருக்குது. ஸோ அக்சஸ் மோடு இதே நீங்கள் சிஸ்டம் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்சஸ் மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டு. பட் வாய்ப்பில் தெரிஞ்சு இது அக்சஸ் மோடு உங்களுக்கு சிஸ்டமில். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு முன்னாடி இது காட்டி கொடுத்துருது இது சிஸ்டம் டேட்டா பேஸா, அது நியோ4j டேட்டா பேஸான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹெல்ப் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இங்கே என்னென்னலாம் நீங்கள் கமாண்ட் இருக்குது அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். கிளியர் பார்த்தோம், பெராம்ஸ் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி நம்ம நெக்ஸ்ட் என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டு பார்க்கும். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹிஸ்ட்ரி என்ன கொடுத்தீங்களோ அதான் இங்கே வரப்போகுது. ஸோ அதுதான் ஹிஸ்ட்ரிங்க. இது ஸ்டைலு, அந்த நோடு ஸ்டைலு நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நோட் ஸ்டைல் இப்போ எதுவும் இல்லை, நான் ரெடி பண்ணி விட்டேன். அதனால் எதுவும் இல்லை. நம்ம நோடு கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபார் ஈச் மூலமாக ரேஞ்ச் 110 கிரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு யூசர் நேம் யூசர் எக்ஸ். ஸோ நான் ஒரு கிரியேட் பண்ணிட்டு இப்போ ஸ்டைல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே சிங்க் ஆயிடுச்சு. நோட் டாட் யூசர்னு ஒன்று இருக்குது, அதோட கலர் இது. இப்போ எனக்கு இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலான்னா இது எடிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்லோட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் மாடிஃபை பண்ணிட்டு இங்கே இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதாகும். ஸோ நம்ம இது இந்த பொறுத்தவரை முக்கியமானது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெராம்ஸ். பெராம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நீங்கள் டெவலப்பராக இருந்தீங்க இந்த பெராம்ஸ் தெரியும், பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே பெராம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பெராம்ஸ் என்னென்னா பேராமீட்டர் நீங்கள் இது பண்ணுறதுக்கு வேரியபிள் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் நீங்கள் என்னென்னா பெராம்ஸ் கர்லி பிரேசஸ் இங்கே நேம் மீன்ஸ் கீ வேல்யூ. ஸோ இதான் உங்களுக்கு அது ஃபார்மேட்டு. ஸோ இங்கே கீ என்ன பண்ணுறேன்னா நான் மேக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். மேக்ஸ் எனக்கு மேக்ஸிமம் 10, மின் நான் 1ன்னு வச்சுக்கிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ பெராம்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் எப்போனாலும் நீங்கள் கிளியர் கொடுத்துட்டு பெராம் கொடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வரதான் செய்யும் இருக்கும். மேக்ஸ் 10 இது எங்கே யூஸ் ஆகும்னா இப்போ நான் ஒரு ஃபார் ஈச் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸ் இன் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறேன். இங்கே நான் என்ன பண்ணேன்னா பெராம்ஸ் யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம்னா டாலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். டாலர் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சஜஷன் வந்துடும் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இங்கே மினிமம் வச்சுக்கிட்டேன், மேக்ஸ் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் இங்கே இது பண்ணிக்கிறேன், மெட்ஸ் ஜஸ்ட் யூசர்ஸ் நேம் சம்திங் வச்சுக்கிறேன். எக்ஸ் டாலர் கிடையாது, ப்ளஸ் மட்டும் தான் வரும், சாரி. ஜஸ்ட் நான் இன்னொரு 10 கிரியேட் பண்ணிக்கிட்டேன் யூசர்ஸில். ஸோ இப்போ டாலர் போட்டு நீங்கள் பேராமீட்டர் கிரியேட் பண்ணி நீங்கள் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளஸ் பேராமீட்டர் நீங்கள் நம்பர் மட்டும் தான் கொடுக்க முடியுமான்னு அப்படிலாம் கிடையாது. ஸோ இதில் பார்த்தோம்னா நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். நேம் டெஸ்ட் ஆட் ஆயிடுச்சு. இப்போயே நான் பெராம்ஸில் நான் அரே கொடுக்குறேன். 1
2, 3, 4, 5 அரே கொடுக்குறேன். இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட் நான் கொடுக்குறேன். ஹே 1 சம்திங் நான் வாட் எவர் கொடுக்குறேன். இதை நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அரே அக்சஸ் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபார் ஈச் எக்ஸின் டாலர் கொடுக்கலாம். நான் வந்து எனக்கு என்னது 1 இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட் அன்வைன் பண்ணுறேன். ஏன்னா ஜஸ்ட் டெஸ்டிங் இருக்காண்டி நான் வந்து இங்கே நான் என்ன சொல்ல 1 கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து இங்கே வேரியபிள் நேம் வச்சுக்கணும் அஸ் ஏ. இப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொரு வேலையும் எனக்கு பிரிண்ட் ஆகி வரும் 1 2 3 4 5. ஸோ நீங்கள் அதே மாதிரி இங்கே ஆப்ஜெக்ட்டும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் டாட் நீங்கள் அது பேராமீட்டர் ஹே போட்டுக்கோங்க 1. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேராமீட்டர் நீங்கள் காமனாக நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இது பண்ணும்போது உங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது காமன் ஏதோ ஒன்று வச்சுட்டு நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெவலப்பர் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஷார்ட்கட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக டே டு டே நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அவ்வளோதான். ஸோ ஃபர்தராக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ எதுவும் போடணும் டாபிக் இருக்குது, ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.